ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா பாருங்கள், கருவேப்பிலை நிறைய எடுத்துக்கிடுவேன். காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, காயம் பொடி, கட்டி காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கட்டி காயம் இல்லை, அதனால் பொடி சேர்த்துக்கிறேன். இதோ தொலி உளுந்து, அப்புறமா பூண்டு, இவ்வளோதாங்க. இதை வச்சு எப்படி இட்லி பொடி செய்கிறதுன்னு அது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல சட்டியை வச்சாச்சு. இப்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இட்லி பொடிக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சேர்த்தா போதும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எப்போயுமே இட்லி பொடிக்கு தனித்தனியாக தாங்க வறுக்கணும். மொத்தமாக வறுத்தா எல்லாம் ஒன்று போல் வறுக்க முடியாது. அதனால் தனித்தனியாகவே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிளகாய் வறுத்தாச்சு, அதை மாற்றிடலாம். அடுத்தால கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாம். கருவேப்பிலை நிறைய சேர்த்தா பொடி நல்லாயிருக்கும். அதனால் கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா வறுத்தரணும். இந்த அளவுக்கு கருவேப்பிலை வதங்கினா போதும். இப்போ மாற்றிடலாம். இப்போ கடலைப்பருப்பு வறுத்து மிளகாத்தூள் வறுக்கும்போது மட்டும்தான் எண்ணெய் ஊற்றணும். வேறு எதுக்குமே எண்ணெய் சேர்க்கக்கூடாது. தனித்தனியாக எண்ணெய் இல்லாமல் தான் வறுக்கணும். பருப்பு வறுத்தாச்சு. இப்போ உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். உளுந்து நல்லா வறுத்தாச்சு. பார்த்தீங்களா, இப்படி வறுத்தா போதும். இப்போது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துடலாம். தனித்தனியாக வறுத்து வச்சுருந்ததெல்லாம் மொத்தமாக கட்டிக்கலாம். மொத்தமாக சேர்த்து வறுத்துடலாம். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சூடாக இருக்கும்போதே உப்பு சேர்த்துடலாம். அப்படியே காயப்பொடியும் சேர்த்துக்கலாம். பூண்டும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு சேர்த்தா போதும். அந்த சூட்லேயே போட்டு நல்லா கிண்டி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. நீங்கள் சூடு ஆறினதும் மிக்ஸி ஜாரில் மாற்றி பொடிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்கு. இப்படி தாங்க வறுக்கணும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பொடிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பொடிக்கணும், மொத்தமாக பொடிக்க முடியாது. பார்த்தீங்களா, கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துட்டு மொத்தமாக சேர்த்துட்டு உப்பு எல்லாம் போதுமானு பார்த்துக்கணும். உப்பு காணாட்டி ரெண்டாவது ஒரு வாட்டி போட்டு உப்பு போட்டு அரைச்சிக்கணும். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் ரெண்டாவது லேசாக உப்பு சேர்த்து
மறுபடியும் இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பொடி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி இதை கொஞ்சம் ஆறுனதும் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் அடுத்தது ஒரு சுவையான சூப்பரான ஒரு ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கலாம். பாய்.